நேரம் பொன்னை விட பெருமதியானது என்று சொல்வார்கள். குறிப்பாக இந்த காலத்துல நேரம்ங்கிறது அந்த பொன் தங்கத்தை விட ரொம்ப பெருமதியானது. சும்மா ஒரு இடத்துல 1 மணித்தியாலம் 2 மணித்தியாலம் காத்திருக்கிறது கூட வேஸ்ட், அட்டர் வேஸ்ட். அதிலும் குறிப்பா பாருங்க, ஒரு டிஸ்பென்சரியில டாக்டர் வரும் வரைக்கும் அந்த நோயாளர் வரிசையில காத்திருக்கிறது கொடுமை, பெரிய கொடுமை. இந்த மாதிரியான நேரங்கள்ல நமது பொறுமை, சகிப்புத்தன்மை, விட்டு கொடுப்பு எல்லாத்தையும் நாம இழந்துடுவோம். நோய்பட்ட உடம்பு, தளர்ந்த மனசு, கொஞ்சம் பொறுமை இழக்கிறது சாதாரண விஷயம்தான். இருந்தாலும் நோயாளர் வரிசையில காத்திருக்காம நேரடியாக சென்று டாக்டரை சந்திக்கிறதுக்கு ஒரு வழிமுறை இருக்கும்னு சொன்னா அது எவ்வளவு சிறப்பா இருக்கும். இப்பொழுது நான் அது போன்ற ஒரு வழிமுறையை உங்களுக்கு அறிமுகப்படுத்த போகிறேன். இப்பொழுது நீங்க செய்ய வேண்டியது இவ்வளவுதான், ரொம்ப சுலபமான. எந்த டிஸ்பென்சரியில் எந்த டாக்டரிடம் நீங்க மருந்து செய்து கொள்ள வேண்டும் என்று விரும்புறீங்களோ, ஒன்று அந்த டிஸ்பென்சரிக்கு நீங்கள் நேரடியாக சென்று, அங்கிருப்பாங்க தான் ரிசப்ஷனிஸ்ட், அவர்களிடம். அப்படி இல்லை என்றால் குறிப்பிட்ட அந்த டிஸ்பென்சரியின் தொலைபேசி இலக்கத்துக்கு அழைப்பினை எடுத்து 3 தகவல்களை நீங்க தெளிவாக சொல்லலாம். முதலாவது தகவல் நோயாளியின் பெயர், 2வது தகவல் நோயாளியின் வயது, 3வது தகவல் தொடர்பு கொள்ளக்கூடிய தொலைபேசி இலக்கம், கையடக்க தொலைபேசி இலக்கம். இந்த 3 தகவல்களையும் அந்த டிஸ்பென்சரியில ரிசப்ஷனிஸ்ட கொடுத்துட்டு நீங்க வந்து வழங்க போல உங்களோட வீட்டு வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. இப்போ உங்களுக்கு 3 SMS வரும். 3 SMS, வெறும் SMS தான், 3 வரும். அதுல முதலாவது SMS, உங்களோட பெயர் பதிவு செய்யப்பட்டவுடன் உங்களுக்கு டோக்கன் நம்பர், அதாவது அந்த நோயாளர் வரிசையில நீங்க எத்தனையாவது நோயாளர் என்கிற அந்த டோக்கன் நம்பர் உங்களுக்கு ஒரு SMS வரும். 2வது SMS, குறிப்பிட்ட டாக்டர் அந்த டிஸ்பென்சரிக்கு வந்ததோடு ஒரு SMS வரும். எப்படி, டாக்டர் வந்துட்டார் அப்படிங்கிற மாதிரி வரும். 3வது SMS, நீங்க எத்தனை மணிக்கு டிஸ்பென்சரிக்கு வர வேண்டும், உங்களுடைய டோக்கன் நம்பருக்கான நேரத்தை குறிப்பிட்டு 3வது SMS வரும். அது எப்படி, நேரமாக்கி புறப்படுங்க, சீக்கிரம் வாங்க என்று சொல்ற மாதிரி அந்த 3வது SMS அமைஞ்சிருக்கு. இது 3மே வெறும் SMS தான். அதனால சாதாரண இந்த மாதிரி போன்லையும் நீங்க இந்த SMS பெற்றுக்கொள்ள முடியும். அதே நேரம் ஸ்மார்ட் போன்ஸ்லையும் நீங்க SMS பெற்றுக்கொள்ள முடியும். ஸ்மார்ட் போன்ல இன்னும் ஒரு மேலதிக வசதி இருக்கு. அது என்னன்னா, அந்த SMS ஓடு ஒரு URL, அதாவது ஒரு இணையதளத்துக்கான இணைப்பும் அதுல வழங்கப்பட்டிருக்கும். அதுல நீங்க போய் பார்த்தா இப்பொழுது எத்தனையாவது நோயாளர் பார்க்கப்படுகின்றார், உங்களுக்கும் எத்தனையாவதாக நீங்க இருக்கிறீங்க என்பதெல்லாம் நீங்கள் போன்ற விஷயங்களை பார்த்து கொள்ள முடியும். பாருங்க எவ்வளவு வசதியானது, எவ்வளவு இலகுவானது. இதனை ஒரு உதாரணத்தின் மூலம் இப்படி பார்ப்போம். உங்களுடைய இலக்கம், டோக்கன் நம்பர் 15 என வைத்துக் கொள்வோம். 15. 10வது நோயாளியை பார்க்கும் பொழுது அந்த நேரம் உங்களுக்குரிய அந்த 3வது SMS வந்துவிடும். உங்களுக்குரிய நேரம் அதில் குறிக்கப்பட்டிருக்கும். நீங்கள் செய்ய வேண்டியது முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. தாமதம் கூடாது, தாமதிக்க கூடாது. உங்களுக்கு உரிய நேரத்துக்கு ஒரு 5 நிமிடங்களுக்கு முன்னர் நீங்கள் வந்துவிட்டால் அங்கே உங்களுக்கு நேரம் மீதம், டாக்டருக்கும் நேரம் மீதம், அந்த டிஸ்பென்சரி நிர்வாகத்துக்கும் அது மிகப்பெரிய வசதியாக இருக்கும். பாருங்கள் எவ்வளவு எளிமையானது, எவ்வளவு இலகுவானது. சரி, இப்போ உங்கள் உள்ளத்துல ஒரு கேள்வி எழும். அட, நோயாளிக்கும் டாக்டருக்கும் டிஸ்பென்சரிக்கும் இந்த அளவுக்கு வசதிகளை செய்து கொடுத்த இந்த வழிமுறையை யார் செய்தார் என்பதுதானே. சொல்கிறேன். இதுவரை காலமும் எத்தனையோ டிஸ்பென்சரியில, எத்தனையோ வரிசையில காத்திருந்து நீங்கள் பட்ட அவஸ்தைகளை இனியும் எவரும் படக்கூடாது என்பதற்காக இந்த வழிமுறையை உருவாக்கியவர்கள் ஜோடியம் வேலி என்ற நிறுவனத்தைச் சேர்ந்த வாலிபர்கள். அவர்கள் இந்த IT துறையில் நிபுணர்கள். எத்தனையோ மனிதர்கள் பட்ட அந்த அவஸ்தையையும் சில சந்தர்ப்பங்களில் தாங்களும் அந்த அவஸ்தையை பட்டதனால் இனியும் எவரும் இந்த அவஸ்தையை படக்கூடாது என்பதற்காக இந்த வழிமுறைக்கான சாஃப்ட்வேரையும்
அதனோடு இணைந்த அந்த வெப்சைட்டையும் அவர்கள் உருவாக்கி இருக்கின்றார்கள். இதுவரை புத்தளம் நகரில் சில வைத்தியர்கள் அந்த சாஃப்ட்வேரை நிறுவி இருக்கின்றார்கள், அதனை பயன்படுத்துகின்றார்கள். எந்த ஊரைச் சேர்ந்தவராக இருந்தாலும், இலங்கையில் எந்த பாகத்தைச் சேர்ந்தவராக இருந்தாலும் இந்த சாஃப்ட்வேரை, இந்த வெப்சைட்டை நிறுவலாம், இன்ஸ்டால் செய்து அதனை பாவிக்க முடியும். இனி வரும் காலங்களில் நோயாளர் வரிசையில் டோக்கனுக்காக காத்திருக்காமல் டாக்டருக்கும் அதனால் ஒரு வசதியை ஏற்படுத்தி கொடுத்து, டிஸ்பென்சரிகளின் நிர்வாகத்துக்கும் ஒரு வசதி ஏற்படுத்தி கொடுத்த இந்த சாஃப்ட்வேரையும் இந்த வெப்சைட்டையும் பாவிக்கும் பொழுது கட்டாயமாக இந்த முயற்சியை மேற்கொண்ட ஜோடியம் வேலியைச் சேர்ந்த அந்த நிறுவனத்தின் வாலிபர்களுக்கும் நாம் அனைவரும் பிரார்த்தனை செய்வோம், வாழ்த்துவோம். நன்றி.